ஃபைனலா இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை இந்த டாஸ்கோட சண்டையை பத்தி பேசிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரு பண்ணாலுமே பேசுற மாதிரி எல்லாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டா ரெட் கார்டுன்ற மாதிரி தான் சொல்லாம சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும்போதே ஒரு பொம்மையோட வந்திருப்பாரு. ஏன்னா இதை பத்தி தான் கேட்க போறேன்றத சிம்பாலிக்கா சொல்றாரு. எனக்கே பயமா இருந்துச்சு இவங்க அடிச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இல்லத்துல இருக்கிற ரவுடிங்ல பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. இந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லார்கிட்ட கேட்டுட்டு அந்த குரூப் நேம்ல லைனா சொல்லுவாங்க. தானா சேர்ந்த கூட்டம், கோவா கேங்கு, ஆதரவற்றோர் கேங்கு, இந்த மாதிரி 3 கேங் சொல்லி அது பேர் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் பவித்ரா கிட்ட போவாங்க. ஏன்னா அவங்க வந்து 5 பொம்மை எலிமினேட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து ஜாலியா வந்து பேசலாம்னு சொல்லி தான் வந்து ஒரு பொம்மை, அப்புறம் அந்த பொம்மையோட தலை வந்து தனியா இருக்கும், அதுக்கு ஒரு நூல் வேற எடுத்து வந்திருப்பாரு. ஐ மீன் நீங்க வளவலன்னு பேசிங்களா நான் தைக்க ஆரம்பிச்சிருவேன்ற மாதிரி ஒரு தக்கு குத்துருப்பாரு. என்ன கேட்பாருன்னா, இதை நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜியா பண்ணீங்களா இல்ல வந்து எதை நினைச்சு இந்த மாதிரி எலிமினேட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நான் இது மாதிரி தெரிஞ்சு பண்ணல, இது வந்து நான் தெரியாம தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஃபன்னா எடுத்துட்டு போலான்ற மாதிரி தான் வந்திருப்பாரு. ஆனா இவங்க வந்து எமோஷனல் ஆயிட்டு கொஞ்சம் ஆர்குமெண்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜாக்லினும் அன்ஷிதாவும் வந்து நைட்டு ஃபுல்லா வந்து பொம்மை வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதை வந்து பாராட்டினாரு. நீங்க வந்து சூப்பரா பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சண்டைக்கு வருவாரு. ஜெஃப்ரி, ராணவ், ரயான் எழுந்துக்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ராணவ் கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க ஜெஃப்ரிய பிடிச்சது அவருக்கு வலிக்கும், அவரால் மூச்சு விட முடியாது அப்படின்றத நீங்க யோசிக்கலையா, இல்ல உங்களுக்கு அவர் சொல்லும் போது காதுல கேட்கலையா அப்படின்றத கேட்கும்போது, இந்த மாதிரி பொம்மையை பிடிக்கிற மோட்டிவ்ல இருந்தேன், அதனால வந்து அது வந்து அந்த டைம்ல எனக்கு தெரியல, ஜெஃப்ரி எனக்கு அதுக்கப்புறம் சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த சண்டை அப்போ வந்து ஜெஃப்ரி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி என்னால எல்போ மூஞ்சில அடிச்சுட்டு போக முடியும், ஆனா நான் பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ஒரு எல்போ வச்சு ஃபேஸ்ல செம அடி ஒன்னு குத்துருப்பாரு. அந்த அடியை பத்தி அருண் சொல்லுவாரு, இந்த மாதிரி அவர் மூஞ்ச வந்து அடி விழுந்துச்சுன்னும் போது ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி இல்லன்னு சொல்ல வருவார். ஜெஃப்ரி அப்ப விஜய் சேதுபதி சொல்வாரு, இல்ல நீ அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து ஜெஃப்ரி சைலண்ட் ஆயிருவாரு. அப்புறம் ரயான் கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி ஜெஃப்ரியை வந்து காப்பாத்ததான் நீங்க போனீங்க, ஆமான்னு சொல்லுவாரு. ராணுவ பண்ணது தப்புனா அப்ப நீங்க மஞ்சரிக்கு பண்ணதும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமா தப்பு தான் அவர் ஒத்துப்பாரு. மஞ்சரியை பாராட்டுவாரு, இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா ரெட் கார்டு, ஐ மீன் ரெட் கார்டு சொல்லிருக்க மாட்டாரு, ஆனா அதுதான் மீன் பண்றாரு அவரு. இனிமே நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா இது ரெட் கார்டு தான், இது வந்து எல்லாருக்குமே தான், யார் பண்ணாலும் இது ஸ்ட்ரெயிட்டா ரெட் கார்டு தான் வரன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிட் நைட் பிரியாணி கதைக்கு வந்தார். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதையே தெரியாதுன்ற மாதிரி கேட்பாரு. நிறைய பேர் கை தூக்குவாங்க. அப்புறம் ஒருத்தரா ஏந்துப்பாங்க, யார் யாரெல்லாம் இந்த கேங்கா வந்து சமைச்சு சாப்பிட்டாங்களோன்ற மாதிரி. அது வந்து ஃபன்னா போச்சு. அதுக்கப்புறம் எவிக்ஷன், யார் எவிக்ட் ஆனான்னு எல்லாருக்கும் தெரியும். சிவா ப்ரோ தான் எவிக்ட் ஆனாரு. என்னதான் அவர் எல்லாம் ட்ரோல் பண்ணாலும் அவர் பண்ண அந்த டிராமா ஆக்டிங்லாம் பயங்கரமா தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டன் ஆயிட்டேன், பயங்கரமா நடிச்சு காட்டுறாருன்ற மாதிரி. அவர் வெளியே போறதுக்கு முன்னால அவரோட கதைலாம் சொல்லுவாரு, கொஞ்ச நேரம் கதை சொல்லுவாரு. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஆர்ட் டச்சிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் விஜய் சேதுபதி பேசிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.